மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு ஊழல் மோசடி ஒன்று அம்பலமாகி இருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன மீனவர்கள் 4 பேர் தொடர்ந்து தேடப்பட்டு வருகின்றார்கள். அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட சில மேலதிக தகவல்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். நுவரெலியாவில் நேற்றைய நாளில் ஒருவருக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தனக்குத்தானே தண்டனை வழங்குவதற்கு ஒரு முயற்சி ஒன்று மேற்கொண்டிருக்கின்றார். எனவே அது குறித்த செய்திகளையும் இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் பௌத்த பிக்கு ஒருவர் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் ஒரு ஜீப்பில் ஒரு ஆளை ஏற்றி கொண்டு வேகமாக அடிச்சு பிச்சு கொண்டு போகிறார். என்ன ஏதென்று சொல்லி கருத்தோவிய பகுதியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 30ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஊழல் ஒன்று இப்பொழுது அம்பலமாகி இருக்கின்றது. அவர் செய்த ஏனைய ஊழல்களோட கம்பேர் பண்ணைக்குள்ள இது அவ்வளோ பெரிய ஊழல் இல்லைத்தான். இருந்தாலும் இப்போதான் அது தெரிய வந்திருக்கு. என்னென்று சொன்னால், தேசிய வீட்டு வசதிகள் அதிகார சபை என்று சொல்லி ஒரு அமைப்பிற்குத்தானே அவர்களுடைய வேலை என்னென்று சொன்னால், வீடு கட்டுவதற்கு கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அதிகார சபை. அந்த அதிகார சபையில் போயிட்டு தன்னுடைய பெயரையும் பதிஞ்சு, நானும் ஏழை தான், என்னட்டையும் காசு இல்லை, எனக்கும் ஒரு வீட்டை தாங்கோ காணியை தாங்கோன்னு சொல்லி 1 ஏக்கர் காணியும் வீடும் பெற்றிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி புதுசாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர் ஏழை என்று சொல்லி பதிஞ்சு போட்டு அவருக்கு 1 ஏக்கர் காணியும் ஒரு வீடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வீட்டு வசதி அதிகார சபை ஊடாக என்கின்ற தகவல் இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து நீண்ட காலம் ஆயிட்டுது. அது பழைய சம்பவம் உண்டு. ஆனால் இப்போதான் ஒன்றொன்றா விசாரிக்கப்பட்டு கொண்டு வருது. ஒவ்வொரு திணைக்களத்திலையும் ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் என்னென்ன மோசடிகள் ஊழல் சம்பவங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒன்றொன்றா விசாரித்து கொண்டு வரையக்குள்ள அப்போ நான் நினைக்கிறேன் பேப்பரை தட்டி கொண்டு போய்க்குள்ள ஏதோ மஹிந்த ராஜபக்ச என்ற பேர் மாதிரி கிடக்கேன்னு சொல்லி போட்டு வாய்ச்சி பார்த்தா உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ச தான். வசதி இல்லை, காசு இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒரு காணியும் ஒரு வீட்டையும் பெற்றிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த அதிகார சபையிடம் இருந்து என்று சொல்லி இப்பொழுது அம்பலமாகி இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக உடனடியாக விசாரணையெல்லாம் நடத்தப்பட்டு அவர் கைது செய்யப்படுவாராண்டெல்லாம் கேட்கக்கூடாது. அது நடக்க போகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் இதை விட பயங்கரமான குற்றச்சாட்டெல்லாம் அவர் மேலே இருக்குது. அதுக்கே இன்னும் அவர் கைது செய்யப்படலை. எனவே இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் அவர் செய்த அந்த ஊழல்கள் முறைகேடுகள் பட்டியல் வர வர நீண்டு கொண்டே போகுது. யாழ்ப்பாணத்தில் 4 மீனவர்கள் காணாமல் போனமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தந்தையும் மகனும் உள்ளிட்ட 4 மீனவர்கள் 27ஆம் தேதி இரவு 11 மணி போல் இந்த 4 கடற்றொழிலாளர்களும், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தந்தையும் ஒரு மகனும் இன்னும் 2 கடற்றொழிலாளர்கள் 4 பேருமா வெவ்வேறு இடங்களில் இருந்து தொழிலுக்காக போயிருக்கணும். போனாக்கள் திரும்பி வரையில் ஏற்கனவே நாங்கள் காணொளிகள் அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை மிக தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்றிருந்தது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் நெருங்கி கொண்டு வருது. என்ன ஒரு தகவலும் இல்லை, என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்போ நேற்று வெள்ளிக்கிழமை தீவிரமான தேடுதல் வேட்டை நடைபெற்றது. கடற்படையினருடைய ஒத்துழைப்புடன் கடற்படையினருடைய ஹெலிகாப்டர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தது. அதே போல் நவீன கருவிகளை பயன்படுத்தியும் தேடுதல் வேட்டை இடம்பெற்றது. அதை விட 24 படகுகளில் ஏராளமான சுழியோடிகள், ஆழ்கடல் சுழியோடிகள் மற்றும் ஏனைய கடற்றொழிலாளர்கள் எல்லாரும் போயிட்டு நிறைய பேர் சேர்ந்து தேடினது. இருந்த போதிலும் கூட அந்த 4 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த படகு தண்ணீரில் மூழ்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஒருவேளை அந்த படகுக்குள்ளே தான் ஸ்டக் ஆயிடுச்சுனமோ என்று சொல்லியும் ஒரு சந்தேகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு, இந்தியாவாக இருக்கலாம், மாலைத்தீவாக இருக்கலாம், ஏனைய நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. என்று சொன்னால் இந்த கடல் இப்போ 2-3 நாளாக அமைதியாக இல்லை, ஒரே கொந்தளிப்பு. அப்போ சிலவில் இவர்களுடைய படகு அடிச்சடிச்சு வேறு இடத்துக்கு போயிருக்கலாம் தானே, திசை மாறி கூட போயிருக்கலாம் தானே. எனவே எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட இப்போது வரை அவர்களை பற்றிய எந்த ஒரு தகவலும் கிடைக்காமை மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு கவலையை உருவாக்கியுள்ளது. நுவரெலியா மேல் நீதிமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. என்னென்னு சொன்னால், ஒரு கைதி ஒருவருக்கு வழக்கு நடந்து நேற்று அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது மேல் நீதிமன்றத்தில். அப்போ ஆளை கூட்டி கொண்டு அந்த குற்றவாளி கூண்டில் நிற்க விட்டுட்டு அவருக்கு 44 வயதுடைய ஒரு கைதி ஏதோ குற்றம் செய்திருப்பார் போலடக்கு, கொலை குற்றமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த கூட்டுக்கு நிப்பாட்டி போட்டு நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறார். நீதிபதியினுடைய பேர் விராஜ் வீரசூரிய, நுவரெலியா உயர் நீதிமன்ற நீதிபதி. உமக்கு தூக்கு தண்டனை என்று சொல்லி அந்த தீர்ப்பெல்லாம் வாய்ச்சி முடித்த பிறகு ஆளை
சிறைச்சாலைக்கு அந்த கூட்டில் இருந்து திருப்பி சிறைச்சாலைக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் போலீஸார். ஏன்னு சொன்னால் தூக்கு தண்டனை நிறைவேற்றையில் உங்களை எல்லாருக்குமே தெரியும். அப்போ சிறைச்சாலைக்கு கூட்டிக் கொண்டு போகிற வழியில் அப்போ தனக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு என்று சொல்லி அந்த அப்செட்டில் என்ன செய்கிறார் சொன்னால் பொக்கெட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருந்திருக்கிறார், நஞ்சு ஒளிச்சு வச்சிருந்தவராம். அதை எடுத்து டப்புன்னு விழுங்கிட்டார். அது என்னென்னு தெரியல, குளுசு யால என்ன ஏதுன்னு தெரியல, ஏதோ ஒளிச்சு வச்சிருந்தால் அதை எடுத்து விழுங்கி இப்போ இந்த ஆள் பயங்கர சீரியஸ் ஆகி உடனடியாக நுவரெலியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். எனவே நீதிபதி அவருக்கு தூக்கு தண்டனை விதித்தது, மரண தண்டனை விதித்தது. சரி, அது நிறைவேற்றப்பட இல்லை தானே, அப்போ தானே தனக்கு நிறைவேற்றுவோம் என்று சொல்லி போட்டு அதை ட்ரை பண்ணாரோ இன்னும் தெரியல. அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அனுமதிக்கிறதும் அடுத்த ஆபத்து. ஏன்னு சொன்னால் இப்போ தான் கண்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளை அனுமதித்து அவர் தப்பியோடு இது வரைக்கும் அவரை பிடிக்கவே இல்லை. அதாவது டிக்கோயா நகரத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை இருக்குத்தானே, அந்த வயதான தம்பதிகள், அந்த சம்பவத்தை செய்த அந்த சந்தேக நபர் தப்பி ஓடினதான் இதுவரைக்கும் ஆளை பிடிக்கவே முடியலை. எனவே இவரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஹாஸ்பிட்டலில் பத்திரமாக இருப்பார் என்று நம்புவோம். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை அதிபர் ஒருவர் படகிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது நைனா தீவில் இருந்து குறிகட்டுவான் துறைமுகம் நோக்கி அவர் ஒரு படகில், அதாவது அந்த பயணிகள் சேவையில் ஈடுபடுற படகு இருக்குத்தானே, அந்த படகை தவற விட்டுட்டார். அப்போ அவசரமாக இங்கே வந்தே ஆகணும் என்று சொல்லி ஒரு தனியார் படகுல, ஒரு மீன்பிடி படகுல ஏறி வந்திருக்கிறார். அப்போ வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படகு கவுண்டு, கடும் காத்தால் படகு கவுண்டு அவர் உயிரிழந்துட்டார். உயிரிழந்தவர் நைனா தீவு 6ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த பாடசாலை அதிபர், ஸ்ரீ கணேசா வித்யாலய அதிபர், 48 வயதுடைய நடராசா மயூரன். அவர் தான் உயிரிழந்தவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த படகை செலுத்தி வந்த படகோட்டி இருக்கார் தானே, அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த படகை செலுத்தி கொண்டு வரைக்குள்ள அவர் மது போதையில் இருந்தார், ஒழுங்கா படகை ஓடேல என்று சொல்லி அவர் மேலே போலீசார் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஊர்காவல்துறை போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது முதலாவது சார்ஜ், முதலாவது குற்றம். ரெண்டாவது என்னென்று சொன்னால் அவர்கள் ஒரு தரமே இந்த ஜாக்கெட் போடலையாம், சேஃப்டி ஜாக்கெட் ஒன்றுமே போடலையாம், பாதுகாப்பு அங்கி ஒன்றுமே போடலையாம், சும்மா ஃப்ரீயாக வந்திருக்கணும். அப்படி வரலாமா இந்த கடல் காற்றுக்குள்ளே இவ்வளோ காற்று அடிக்குது, என்ன நம்பிக்கையில் வாருது? அட்லீஸ்ட் அந்த சேஃப்டி ஜாக்கெட்டாவது போட்டிருந்தா மிதந்து 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 ஒரு மாதிரி காப்பாற்றப்பட்டிருப்பார். ஒன்றுமே போடாமல் சும்மா அந்த காற்றுக்குள்ளே நண்டு. அப்போ அது அடுத்த குற்றம். அதுக்கு பொறுப்பார் அந்த படகை செலுத்தி கொண்டு வந்தவராம் பொறுப்பு. அவர் படகுல ஆக்களை ஏத்தாக்கும் முதல் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து தான் ஆக்களை ஏற்றணும். எனவே இந்த 2 குற்றங்களுக்காகவும் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்க வளமையா என்ன கேள்விப்படுவோம், பேருந்து சாரதி மது போதையில் இருந்தார், அதனால பேருந்தை கொண்டு போயிட்டு பள்ளத்துக்குள்ள கவுட்டார், இந்த மாதிரி செய்திகள் நாங்கள் கேள்விப்படுறாங்க தானே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா படகோட்டி கூட மது போதையில இருந்து படகை ஒழுங்காக செலுத்தாமல் கடைசியில் அதில் ஒரு உயிர் போயிருக்குது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், ஒவ்வொருத்தரும் முதல்ல தங்களுடைய உயிரை தாங்கள் பாதுகாக்கணும், தங்களில் தாங்களே அக்கறையாக இருக்கணும், நான் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி அவையவே நிற்கணும். அதுக்கு பிறகு தான் மெட்டாக்கள் சாட்டு சொல்லலாம், அது பிள்ளை இது பிள்ளை, குறுக்கால மாடு வந்தது, குறுக்கால ரெயின் வந்ததுன்னு சொல்லி சாட்டுகள் சொல்லலாம். ஆனால் எங்களை நாங்களே பாதுகாக்கணும்ன்றது தான் அடிப்படையான விஷயம். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு பகுதியில் வாகன விபத்து ஒன்று இடம்பெற்று அதிலே 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி இருக்குதானே, அந்த பிரதான வீதியில் ஒரு காரில் 4 பேர் போயிருக்கணும். அந்த கார் பயங்கர ஓவர் ஸ்பீடாக போனதாம். ஓவர் ஸ்பீடாக போய் கண்ட்ரோல் இல்லாமல் போய் பக்கத்தில் இந்த மதிலில் போயிட்டு இடிச்சிருக்குது. இடித்து அப்படியே கார் கவுண்டு அதில் போன ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் காயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லாறு மருத்துவமனையில் போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. இன்றைக்கு 2 கருத்தோவியங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வெசாக் சீசன் தானே, சஜித் பிரேமதாசா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு வெசாக் கூடொன்றை ப்ரிப்பேர் பண்ணி அதை மேலே தொங்க விடுறார். அதில் SJB என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே ரணில் விக்ரமசிங்க அவரும் ஒரு கூட்டை கொண்டு வாரார், அவரும் தொங்க விடுறதுக்கு வாரார். அதில் UNB என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளோ தான் அந்த கார்ட்டூன். ஆனால் இதுக்குள்ளே ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. அதில் பாருங்க, சஜித் பிரேமதாசா முகத்தை ஒரு மாதிரி அப்செட்டாக பார்க்குறாரு. அதாவது மனசுக்கு நெப்பார் பொருளுக்கு, நான் என்ன செய்தாலும் கூட வந்துடுவீங்களா போட்டிக்கு, என்ன ஒன்றுமா செய்ய விட மாட்டீங்களா, எல்லாத்துலேயும் போட்டி போட்டு நிற்கிறீங்க என்ற மாதிரி மனசுக்கு நிற்கிறாரோன்னு தெரியலை. எனவே 2 பேரும் இப்போ விசா கூட தொங்க விடினம். அடுத்த கருத்தோவியம் தான் பயங்கரமான கருத்தோவியம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு ஜீப் ஒன்று பயங்கர ஸ்பீடாக அட்டிச்சு பிச்சு கொண்டு போகுது.
அந்த ஜீப்பில் வந்து விஐபி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முக்கியமான ஆட்கள் விஐபி. உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்தா ஒரு பௌத்த பிக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அவர் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் இருக்கிறா, ஒரு மாடல் அழகி மாதிரி ஒரு பெண் ஒரு ஆள் இருக்கிறா. அந்த ஜீப் வந்து அடித்து பிச்சு கொண்டு போகுது. இங்கால ரோட்டில் வந்து புத்த பெருமான் நிற்கிறார், சிலையாக நிற்கிறார் புத்த பெருமானாவியல் கணக்கெடுக்கவே இல்லை. அதில் ரெண்டு பார்த்து தான் பிரச்சனை வரும். எனவே நாங்கள் வளைஞ்சோண்டு போவோம்னு சொல்லி புத்த பெருமானை ஓரமாக விட்டுட்டு அப்படியே வளைச்சி எடுத்துக்கொண்டு பயங்கர ஸ்பீடாக அடித்து பிச்சு கொண்டு போயினோம். எங்கே போயினோம்னு தெரியலை. ஒரு பிக்குவும் ஒரு மாடல் அழகி மாதிரியான ஒரு ஆளும் வந்து ஜீப்பில் வேகமாக போயினோம். எனவே இந்த 2 கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.